வணக்கங்க. வணக்கம்ப்பா. அப்பா பெரியப்பா. அவங்க என் அம்மா, அவங்க என் பெரியம்மா. வணக்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. எதுக்குப்பா நன்றியெல்லாம் சொல்றீங்க? இல்லம்மா, தெரியாத ஊர்ல இவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டப்போ நீங்க தான் கூட இருந்து எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஊரு பேர் தெரியாதவங்களுக்கு உதவி பண்றது சாதாரண விஷயம் இல்ல. ஆக்சுவலா நாங்க பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ராசாத்தி கையில இருக்க காயம் என்னை காப்பாத்த போய் வந்தது. உயிரை காப்பாத்தினவங்களுக்காக என்ன வேணா செய்யலாம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இவங்களுக்கு நாங்க செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வெளியில நிக்க வச்சே பேசிட்டு இருக்க பாரு. உள்ள வாங்க. வாங்க வாங்க. போலாமா? போலாமா? நீங்க எங்க போறீங்க? உங்க வீடு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அங்கதான் நாங்க தங்குவோம். இதோ பாருங்க, இல்லனா நாங்க ஹோட்டல்ல எங்கேயா தங்கிக்கிறோம். ஐயோ இல்ல. என்னன்னு இப்படி சொல்றீங்க? அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? டேய், அவங்க தான் தெளிவா சொல்றாங்கல்ல, உங்க கூட தான் இருக்க ஆசைப்படுறாங்க. அப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. பெரியப்பா. இனியா, நீ இவங்கள பத்தி போன்ல சொல்லும்போது நான் என்னமோ நினைச்சேன். தங்கமா இருக்காங்களே. ராசாத்தி, இவங்க இங்க இருந்து திரும்ப போற வரைக்கும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கோ. என்ன? சரிம்மா. சரிங்க அத்தை. கண்மணி, வா வா. இவ கண்மணி, இந்த வீட்டோட மூத்த மருமக. வணக்கங்க. வணக்கம். கண்மணி, என்னாச்சு உன் கணத்துல? ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரிங்க அத்தை, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. என்னடி, ஊர்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து எகத்தாலும் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நான் தானே உங்களாண்ட பேசினு இருக்கிறேன், நீங்க என்னாண்ட தானே பேசணும். அத்தை விட்டு ஏன் திடீர்னு அவங்களாண்ட பேசினு இருக்கீங்க? என்னாண்ட பேச பயமா இருக்குதா? ஹே, எனக்கு என்னடி பயம்? இவ தானே உங்களை கூட்டிட்டு வந்திருக்கா, அப்போ இவகிட்ட தானே பேசணும். இங்க பாரு, இனிமே இவ எப்படி நிம்மதியா இருந்துறான்னு நானும் பாக்குறேன். ஏய், வேணா சத்யா, ப்ளீஸ் வாங்க. இதாம்மா எங்க வீடு. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப வசதியெல்லாம் இருக்காது. ஏதோ எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஏங்க, பார்க்க ரொம்ப பிளசண்டா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு வசதியா இருந்து பழக்கப்பட்டவங்க இங்க வந்து இருக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அப்படி இருந்தா சொல்லிடுங்க, நான் வேணா இங்க ஏதாவது பக்கத்துல ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுக்குறேன். நான் இங்க தங்குறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. சூப்பரா இருக்குது. நாங்க இங்கதான் தங்க போறோம். நான் ஒரு பேபி. தலைவியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? இனியன், நீங்க ரொம்ப ஃபீல்லாம் பண்ணாதீங்க. இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் உங்க கூட இருந்தா சந்தோஷமா இருப்போம். அதனால நாங்க சங்கடம்லாம் படுவோம்னு நினைச்சு நீங்க கவலையே பட வேணாம். இது நம்ம வீடு மாதிரி. ஓகே தானே? ஓகே, வாங்க உள்ள போலாம். வாங்க. யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
கிம்மோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே உலகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. டேய் சும்மா நீ சும்மாறா. இவன் எப்பவுமே இப்படிதான். இவனும் எப்பயுமே அப்படித்தான். நான் நான் இதை ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது இல்ல. பாக்கசி. டேய் அதெல்லாம் விடு. அம்மா ஏன் யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன? அது ஒண்ணு இல்ல மாப்ள, ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள வரணுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஆர்த்திலாம் எதுக்கு? அட என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? ஊர் பேர் தெரியாத ஊர்ல வந்து என் மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கு எல்லா சௌகரியத்தையும் நீங்க தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து மாலை மரியாதை தார தப்பட்டியோட தான் உங்களை வரவேற்றிருக்கணும். அதெல்லாம் பண்ணா ஓவரா இருக்குமேன்றதுனாலதான் சிம்பிளா ஆரத்தி தட்டோட முடிச்சு விட்டேன். சரி கொடுங்க நான் எடுக்கிறேன். எது நீ எடுக்கிறியா? நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களோட நில்லுங்க, உங்களுக்கும் சேர்த்து நானே ஆரத்தி எடுக்கிறேன். எங்களுக்கு எதுக்குடா, அவங்களுக்கு எடு. டேய் உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை பார்த்து என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். எனக்கு நல்லாவே தெரியும். நீ யார் மொரட்டு சிங்கிள். என்ன இந்த பிச்சைக்காரி வீட்டு முன்னாடி பணக்கார வீட்டுக்கார் நிக்குது? யார் அப்படி வந்திருப்பா? எதுக்கு வந்திருப்பாங்க? அச்சோ தெரிஞ்சுக்கலனா என் தலை வெடிச்சிடுமே. சும்மா பார்க்க போன மாதிரி உள்ள போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சார்ஜ் போடுறீங்களா? சார்ஜ் போட்டு முடிச்சு சார்ஜர் எடுத்து ஒளிச்சு வைக்கிறேன். இந்த ஒட்டு கேக்குறது, இந்த வீட்ல நடக்கிறது அந்த வீட்ல சொல்றது, அந்த வீட்ல நடக்கிறது இந்த வீட்ல சொல்றது. முக்கியமா தான் பெத்து போட்டிருக்கால ஒரு மக, அவகிட்ட சொல்றத இவ ஒரு பொழப்பாவே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. ஊருக்கு இது மாதிரி ஒரு 4 தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இதுகளெல்லாம் என்னத்த பண்றது? இப்ப ராசாத்தி காப்பி போடுறேன்னு சொன்னப்ப கூட, ஐயோ ராசாத்தி எனக்கு காப்பிலாம் வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போச்சே. அது இந்த ஒட்டு கேக்குற வேலைதான். ஓ பாக்குறப்பவே ஏதோ தப்பா இருக்குதேன்னு அப்பவே நினைச்சேன். பேச்சும் கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. சத்யா பார்த்தது ஆளை கரெக்டா இட போறீல. ரியல்லி யூ ஆர் கிரேட். அதான் என் சிஸ்டர். முதல்ல இந்த விஷயத்தை கண்மணி கிட்ட சொல்லணும். ஒட்டு கேட்டு நின்றுச்சு. அது காதுல ஊத்தணும் தான் நினைச்சு ஊத்துனேன். ஆனா அது மூஞ்சில பட்டுச்சு. புல்லுருவி. யார் அந்த புல்லுருவி? இந்த சைத்தான் கி பச்சாவா? யாரு அந்த சைத்தான் கி பச்சா? வேற யாரு? காப்பி எல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போச்சே ஒரு சைத்தான். கண்ணின்மணி கண்ணின்மணி அவங்க ஆத்தா. பாவம் சத்யா அவங்க. பாவமா? ஐயோ நல்ல மனசா இருக்கணும் தான், ஆனா இவ்ளோ நல்லவளா இருக்க கூடாது. யாருக்கு பாவம் பார்க்கணுமோ அவங்களுக்கு தான் பாவம் பார்க்கணும். இதுங்களுக்கெல்லாம் பாவம் பாத்தீங்கன்னா உங்களை பள்ளத்துல தள்ளி விட்டுருவாங்க. சத்யா சூப்பரா சொன்னீங்க, கை கொடுங்க. உங்களோட அறிவு என் தங்கச்சிக்கு வரவே மாட்டேங்குது. எவ்வளவு சொல்றது. வாங்க ஒரு நிமிஷம் கூட பேசணும். ஊத்தன மூஞ்சி என்ன ஆச்சுன்னு பார்க்க போறாரோ. ராசத்தியோட சொந்தக்காரங்க. அப்புறம் பின்ன நல்லது கெட்டதுன்னா அவங்க மூஞ்சில் தான் இவங்களாம் முழிக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க. இன்னும் சைலண்டா இருக்கீங்க? நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சிச்சு. இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீயும் என் மேல இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது. என்ன ரவுடி பேபி பேசுற டோனே சரியில்லை, ஏதோ நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, உங்களை வார்ன் பண்ணிட்டேன். இதுக்கு மேல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் உங்களை சென்னைக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறோம், பாத்துக்கோங்க. அண்ணா என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களா? அது பேசிட்டால் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிஸ்டர், சும்மா பேசிட்டு இருந்தோம். என்னாச்சு? இல்ல 2 பேரும் வாங்கல. எங்க வாங்க சொல்றேன். வாங்க.
தங்க முடியுமா? என்னண்ணா முடியுமான்லாம் கேட்டுன்னு இருக்கிறீங்க? இந்த ரூமுக்கு என்ன நல்லாதான் இருக்குது. உனக்கும் இந்த ரூம் ஓகே தானே பேபி? எனக்கு டபுள் ஓகே. உங்களை இங்க தங்க வைக்கிறது எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சிஸ்டர், இப்ப எதுக்கு ஃபீலிங்க? இதோ பாருங்க, வசதின்றது நம்ம போய் இருக்க போற இடத்த பொறுத்து இல்ல, அங்க உள்ள மனுஷங்களை பொறுத்து இருக்கு சிஸ்டர். அங்க மனசு உள்ள நீங்க 2 பேர் இருக்கீங்க. உங்க கூட இருக்கிறது தானே எங்க சந்தோஷம். அதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னே தெரியல. ஃப்ரீயா விடுங்க. இதோ பாருங்க, நாங்க இங்க வந்ததுல இங்க தங்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன? அவங்க விருந்துக்கு போனா கிழக்கு பக்கம் தான் உட்கார்ந்து சாப்பிடணும். பள்ளி டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல மாசம் ஆச்சு. ஆனா எங்க வீட்டுல முதல் தடவை தானே சாப்பிடுறாங்க. ராசாத்தி, நீ சொல்ற மாதிரி இந்த பழக்க வழக்கம் நம்ம ஊருக்குள்ள நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்ல. நீ ஏதோ புதுசா ஒண்ணு சொல்ற. புதுசெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊர் உலகத்துல சொல்றதுதான். நீங்க தான் இப்ப கேள்விப்படுறீங்க போல இருக்கு. முன்ன பின்ன கல்யாணம் ஆயிருந்தா தானே இந்த விருந்த பத்தி எல்லாம் நமக்கு தெரியும். ஒருவேளை ஆனா கூட விருந்துக்கு இந்த வீட்டுக்கு வர கூட. கரெக்டா சொன்னீங்க அண்ணன். எந்திரிச்சு அங்க போய் உட்காருங்கண்ணே. அட எந்திரிச்சு போய் அங்கிட்டு உட்காரையா? இங்க உட்காரலாமாமா? அட அங்க போங்க. அட போயா கடைசியில. அம்மாடி. மாமா இங்க உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. வாங்க, நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. சரி, நீ உட்காரு. நீங்க கை கழுவுங்க. அட கழுவிட்டேன்ப்பா. அம்மா ராசாத்தி, அதான் எல்லாரும் உட்கார்ந்தாச்சுல, சாப்பிட ஆரம்பிக்கலாம்ல. என் தங்கச்சி எனக்கு வஞ்சகமே பண்ணாது, எந்துல இருக்கும். சரியா? நான் பாக்குறேன் பாரு. என்ன ராசாத்தி ஓட்ட பத்தி தெரியாம செக் பண்ணிருக்காரு. ஐயா ஐயா, அங்கேயும் இல்ல. சார், எனக்கு ஒன்னையுமே காணோம். அதுன்னு அண்ணன் ஊர்ல பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப மெலிஞ்சிட்டாரா, அதான் அவருக்கு மட்டும். மெலிஞ்சிட்டாரா? அதுவும் ஒரே நாள்லையா? அது சரி. சிஸ்டர், உங்க இலையை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க. தெரிவாங்க தெரிவாங்க. பிரதர், உங்க சாப்பாட்டை கொஞ்சம் கிளறி விடுங்க பாப்போம். மாமாவும் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மெலிஞ்ச மாதிரி தெரியறாரு, அதானே? இப்ப உங்க இலையில இருக்கிற சாப்பாட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணி எழுத்து போட்டு செஞ்சா அவளுக்கு இல்லாம எப்படி? அதான் இங்க பாரு. டேய், உங்களுக்குள்ள நீங்க அன்பா பாசமா இருக்கடா, அதெல்லாம் தப்பு கிடையாதுடா. ஆனா ஏன்டா இப்படி எங்க வைத்த காய போடுறீங்க? டேய் டேய், காலையில இருந்து அங்க உட்காந்துக்கிட்டு அடுப்படியில சமைக்கிறதெல்லாம் வாசம் பிடிச்சிட்டு இருந்தாடா. அந்த ஆசையோட வந்து இலையில உட்கார்ந்தா இங்க பாரு, இலையில சோத்த தவிர வேற எதுவுமே இல்லடா. இத மட்டும் என்ன வச்சீங்க? அண்ணே, யார் சொன்னா? உங்களுக்கு தான் மட்டன் குழம்பு இருக்கே. மாமா கொஞ்சம் கொடுங்களேன். மட்டன் குழம்பா? ஆச்சரியப்படாத. மட்டனே இல்லாத குழம்புக்கு பேரு மட்டன் குழம்பு. அது மட்டமான குழம்பு. யோ, டைமிங்கா நிலம முடியாம மட்டனை பூரா அவங்க வச்சுக்கிட்டு நமக்கு குழம்பு ஊத்திருக்காங்க. இங்க பாருங்கடா, வயிறு எரிஞ்சு சொல்றடா, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கடா, நல்லா இருக்க மாட்டீங்க.